பசுமையான காட்டுல எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தன. அந்த காட்டுல 2 அணில்கள் இருந்தன. ஒன்று சுட்டி அணில் சின்னா, இன்னொன்னு கொஞ்சம் சோம்பேறி அணில் கண்ணா. சின்னா ரொம்ப நல்ல உழைப்பாளி. மரம் ஏறி விதைகள் சேகரிப்பான், பசித்த பறவைகளுக்கு உணவு பகிர்வான், எல்லோருக்கும் உதவி செய்வான். அதனால காட்டுல இருந்த எல்லா விலங்குகளுக்கும் சின்னாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா கண்ணாவுக்கு எது பிடிக்கல. நானும் அணில் தானே, ஏன் எல்லாரும் சின்னாவே பாராட்டுறாங்க அப்படின்னு கோபப்படுவான். ஒரு நாள் கண்ணா மரக்கிளையில முகம் சுளித்து தனியா உட்கார்ந்துருந்தான். அப்போ குரங்கு குமார் அங்க வந்தான். ஏய் கண்ணா, முகம் ஏன் பழுத்த மாம்பழம் மாதிரி சுருங்கி இருக்கு அப்படின்னு கேட்டான். கண்ணா கோபமா, எல்லாரும் சின்னாவை தான் பாராட்டுறாங்க, என்னை யாரும் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னான். குமார் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், அப்போ நீயும் நல்லது பண்ணு. அது முடியாது, அவனை கீழே இறக்கணும். குமார் எதுவுமே சொல்லாம தலையசைச்சிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காட்டுல விதை சேகரிப்பு போட்டி நடக்க இருந்துச்சு. அங்க அதிக விதைகள் சேகரிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தேங்காய் கோப்பை பரிசு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. சின்ன மகிழ்ச்சியோட போட்டிக்கு தயாரானா. கண்ணா மனசுல ஒரு திட்டம் போட்டான். இந்த முறை சின்ன ஜெயிக்க கூடாது. ரகசியமா சின்ன போற கிளையில எண்ணெயை தடவிட்டான் கண்ணா. ஹாஹா, இப்போ அவன் வழிக்கு விழுவான், அவனால ஜெயிக்க முடியாது. போட்டி தொடங்குனுச்சு. சின்ன வேகமா கிளை ஏறினான். எல்லோரும் கை தட்டினாங்க. அவன் எண்ணெய் தடவிய கிளைக்கு பக்கத்துல வரும்போது திடீர்னு காற்று பலமா வீசுச்சு. கிளையெல்லாம் ஆடுனுச்சு. ஆனா அந்த கிளைக்கு பக்கத்துல கண்ணா இருந்ததால கண்ணா கீழே வழுக்கி விழுந்துட்டான். ஐயையோ என்று கத்தினான். எல்லா விலங்கும் சிரிச்சுது. சின்னா மட்டும் உடனே கீழே இறங்கி, கண்ணா உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்டான். கண்ணா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சான். ஆனா கண்ணாவுக்கு பொறாம குணம் இன்னும் தீரல. இன்னொரு நாள் காட்டுல பழத்திருவிழா நடந்துச்சு. யார் அழகா பழக்கூடைய அலங்கரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. சின்ன அழகா பழங்களை அடுக்கி வச்சுட்டு இருந்தான். கண்ணா ரகசியமா போய் அந்த பழக்கூடையில கல்லெல்லாம் போட்டுட்டான். இப்போ அவனால தூக்க முடியாது என்று கூறி ரகசியமா சிரிச்சான். போட்டி தொடங்குச்சு. சின்ன கூடைய தூக்க முயற்சி செய்தான். அது ரொம்பவும் கடினமா இருந்துச்சு. அடடா, எப்படி இவ்வளவு கனமா இருக்கு அப்படின்னு யோசிச்சான் சின்ன. அப்போ யானை ராஜா அங்க வந்து பார்த்தாரு. கூடைய திறந்தாரு. கூடை முழுசும் கற்களால நிறைஞ்சிருந்துச்சு. எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இத செய்தது யார் அப்படின்னு யானை ராஜா கேட்டாரு. கண்ணா மெதுவா பின்னால் போக முயற்சி செஞ்சான். ஆனா அவனோட வால் கயிறுல சிக்கி உருண்டு வந்து ராஜாவின் முன்னாடி விழுந்தான். எல்லாரும் சிரிச்சாங்க. குற்றவாளி கிடைச்சிட்டான் என்று குரங்கு குமார் சொன்னான். கண்ணா தலை குனிந்தான். ஆனா இன்னும் முழுமையா திருந்தல. ஒரு நாள் இரவு கண்ணா சின்னாவோட விதை கிடங்குக்குள்ள போனான். அவன் சேமித்து வைத்திருக்கிற விதையெல்லாம் மறைச்சிட்டா போதும். அவன் உள்ளே போய் மூட்டையெல்லாம் நகர்த்த ஆரம்பிச்சான். ஆனா அது விதை மூட்டை இல்ல, தூங்கி கொண்டிருந்த கரடி பாபுவோட போர்வை. அதை இழுத்த உடனே கரடி எழுந்துருச்சு. யார் என் தூக்கத்தை கெடுத்தது அப்படின்னு கர்ஜித்தது. கண்ணா பயந்து ஓடினான். வேகமா ஓடி போய் ஒரு குளத்துல தவறி விழுந்துட்டான். காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனான். அப்போ சின்னா ஓடி வந்து ஒரு கொடியை வீசி அவனை இழுத்து காப்பாத்தினான். கண்ணா நடுங்கி கொண்டு, நீயா என்னை காப்பாத்தின என்று கேட்டான். சின்னா சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன செய்தாலும் என் நண்பன் தானே என்று சொன்னான். அந்த வார்த்தை கண்ணாவோட மனசை உருக்கியது. அவன் அழ ஆரம்பிச்சான். சின்னா, நான் உன்னை பார்த்து பொறாமப்பட்டேன், உன்னை கெடுக்க முயற்சி செய்தேன், ஆனா நீ என்னை காப்பாத்திட்ட. சின்னா அவன் தோல்ல கை வைத்து, பரவாயில்ல, இனிமேல் நீ நல்லவனாக இரு அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் எல்லா விலங்குகளும் ஒண்ணு கூடுனுச்சு. கண்ணா எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்டான். நான் பொறாமப்பட்டதால நான் தவறு செஞ்சேன். இனிமே நான் யாரையும் கெடுக்க நினைக்க மாட்டேன். நானும் மேலே வர முயற்சி செய்யறேன் என்று சொன்னான். யானை ராஜா மகிழ்ந்து, இதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொன்னாரு.
அந்த நாள்ல இருந்து கண்ணா சின்னாவோட சேர்ந்து நல்ல வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். விதைகள் சேகரித்தான், எல்லாருக்கும் பகிர்ந்தான். ஒரு நாள் குரங்கு குமாரு சிரிச்சுக்கிட்டே, கண்ணா, இப்போ உன்னையும் எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னது. கண்ணா சிரிச்சுக்கிட்டே, ஆமா, பிறரை பார்த்து பொறாமைப்பட்டா எதுவுமே கிடைக்காது. நாம நல்லவனா இருந்தா எல்லாமே கிடைக்கும். எல்லா விலங்குகளும் கை தட்டுனுச்சு. பொறாமை பிறரை அல்ல, நம்மையே கெடுக்கும். பிறரை பார்த்து பொறாமைப்படாமல் நாமும் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும்.